ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல கிருஷ்ணர் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவோட 9வது அவதாரம். கிருஷ்ணர் பிறந்ததுக்கான காரணமே பூபாரத்தை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக தான். பூலோகத்துல அதர்மம் தலைவிரிச்சு ஆடுது, அந்த அதர்மத்தை கட்டுப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம பூபாரத்தை தீர்த்து புது விதமான எல்லா தர்மங்களையும் புதுசா கட்டமைக்கணும். அந்த தர்மத்தை கட்டமைக்கிறது மட்டும் இல்லாம அந்த தர்மத்தை எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றத உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாரு கிருஷ்ணர். அதனால மகாபாரத யுத்தத்தை நினைச்சு தர்மத்தை நிலைநாட்டாத எல்லா ராஜாக்களையும் கொன்னு பாண்டவர்களை வச்சு புது தர்மங்களை உருவாக்கினாரு. அந்த தர்மங்களை நிலைநாட்டினா மட்டும்தான் அடுத்து வர கலியுகத்திலையும் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்றத புரிய வச்சாரு கிருஷ்ணர். நிறைய பேர் சொல்வதுண்டு, என்னங்க கிருஷ்ணர் தர்மத்தை நிலைநாட்டினாரு, அவரும் சூழ்ச்சியை தானே கையாண்டாரு அப்படின்னு சொல்வதுண்டு. அதுக்கு கிருஷ்ணர் மகாபாரதத்திலே பதிலும் சொல்லியிருக்கிறாரு. சகுனி ஒரு நாள் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா நீ என்னமோ ஜெயிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறியே, நான் ஏதோ சூழ்ச்சி பண்ண அப்படின்னு சொன்னியே, நீயும் சூழ்ச்சி பண்ணி தானே ஒவ்வொரு நாளும் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் சகுனி கிட்ட என்ன சொல்றாருன்னா, சகுனி நீயும் சூழ்ச்சி தான் பண்ற, நானும் சூழ்ச்சி தான் பண்றேன், ஆனா உன்னோட சூழ்ச்சியோட நோக்கம் என்ன தெரியுமா? பாண்டவர்கள் அழியணும், அது மட்டும் இல்லாம பீஷ்மரோட வம்சமே அழியணும் அப்படின்றது தான். ஆனா என்னோட சூழ்ச்சிக்கான நோக்கம் என்ன தெரியுமா? நல்லவங்க ஜெயிக்கணும், தர்மம் நிலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சூழ்ச்சியுமே அந்த சூழ்ச்சியோட பயன் என்னன்றதை பார்த்து அந்த பயன் தர்மமா இருந்தா அந்த சூழ்ச்சியும் தர்மமாகும். அதனால நான் தர்மத்தின்படி தான் நடந்துகிட்டு இருக்கிறேன், நான் தர்மத்தை விட்டு விலகவே இல்லை அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். இதன் மூலியமா மக்களாகிய நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம தர்மத்துல நிற்கும் போது கடவுள் சூழ்ச்சி செஞ்சியாவது நம்மளை காப்பாத்துவாருன்ற நம்பிக்கை நம்மளுக்கு வரணும். அதன்படி நம்மளும் தர்மத்தோட வாழணும் அப்படின்றத நம்ம கத்துக்கணும். இன்னும் நீங்க கிருஷ்ணரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. மகாபாரதத்தோட கதாநாயகனே கிருஷ்ணர் தான். அப்பேற்பட்ட கிருஷ்ணருக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.